அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுபிக்ஷா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை கோடைமலை. இந்த கதை எழுதுகிற ஆசிரியர் யாரு அப்படின்னா, ஆசிரியர் திருமதி சாந்தா தத் அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது. கண்கள் ஆகல விரிச்சு எங்கோ பார்த்துட்டு இருந்த அந்த குழந்தை திடீர்னு அழுக ஆரம்பிக்குது. இந்த மாதிரிதான் அரை மணி நேரமா விட்டு விட்டு அழுதுகிட்டே இருக்கு. இது பசியா, காய்ச்சலா, அசதியான்னு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி இந்த குழந்தை படுற அவஸ்தையை நினைச்சு அவஸ்தைப்பட்டு இருக்காரு ஆறுமுகம். குழந்தைக்கு 2 மடக்கு டீ தண்ணி கொடுத்து தானும் குடிச்சா நல்லா இருக்கும் போல இருந்தது. டீ விற்கிற பையனை வர உள்ள விட மாட்டாங்க. சரி, வெளில போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்குள்ள இடம் போயிடும். பயம் வேற. இதுல இடத்த காக்க மேல் துண்டை போட்டு வச்சுட்டு போனா அதை எடுத்து போட்டுட்டு அடாவடித்தனமா இருக்க இந்த ஜனங்க மத்தியில வள்ளி கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அப்படியே நிக்கிறாரு. சே, காலங்காத்தால விடிஞ்ச முடியாதமும் என்ன பிரயோஜனம், வரத்துக்குள்ள எவ்வளவு கூட்டம், பேசாம போயிடலாமா அப்படின்னு ஆறுமுகம் நினைக்கிறாரு. அப்ப கை வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த 2 நாள் காய்ச்சல் தனியார் மருத்துவமனைக்கு போக முடியாததுக்கு வக்கு இல்லை. இப்ப அதுக்கு நின்றுதான் ஆகணும் அப்படின்னு அங்கேயே நின்றுக்கிறாரு. 3 மணி நேரமா குழந்தைய கையிலே வச்சிருந்தனால கையெல்லாம் கடுக்க ஆரம்பிக்குது. பத்தாததுக்கு முதுகு வலி வேற. பினாயிலு, டெட்டாலு, டிஞ்சர் வாசம் எல்லாம் காலி வைத்த புரட்டி எடுத்துருச்சு. பாவம், கிழட்டு உடம்பு எவ்வளவுதான் தாங்கும்? இதெல்லாம் மனசா அரட்டி முரட்டி மனசுக்கு மூளைக்குள்ள முடக்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அழுகுரல் கேட்குது. யாரும் என்னமோ அப்படின்னு எல்லாரும் சுத்தி முத்தி பார்க்க ஒரு முனையில கூட்டமா ஒரு அழுகை ஓலம் விடுறாங்க. அதுல வரிசையில நின்று ஒருத்தர் சொல்றாங்க, 2 நாளா இழுத்துட்டு கடந்துதான், இன்னைக்குதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. இப்படி போய் சேர்ந்தா பரவாயில்லங்க மாதிரியா இருக்கு என் நிலைமை. இந்த ஒரு உசுறு இருக்கே என்னை நம்பி, இது எப்ப வளர்ந்து அதை அதே பார்த்துக்குதோ அது வரைக்கும் நான் உசுரோட இருப்பனோ இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிறாரு ஆறுமுகம். அந்த மரத்தடி அழுகு சத்தம் அதிகமாயிட்டே இருந்தது. சே, இந்த ஆஸ்பத்திரினால அழுகையும் ஓடமுமா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இதே ஆஸ்பத்திரியில தானே பெருச்சமா வாழ வேண்டியவன் அல்பாயுசுல போய் கட்ட மாதிரி கடந்தான். அது நடந்து இன்னும் முழுசா 6 மாசம் கூட ஆகல அப்படின்னு தன் மகன் ஆஸ்பத்திரியில பிணமா கடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. பாவம், 30 வயசு கூட இருக்காது. அதுக்காட்டிக்கு இந்த பாலா போன எம்மனுக்கு அவசரத்தை பாரு அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசினாங்க. நீ வேற, அது தானா தேடிக்கிட்ட சாவான் அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசினாங்க. இது ஆண்டவன் கொடுத்த உசுறு, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதை எடுக்க? இவனெல்லாம் பிழைக்க வச்சு கழுவுல ஏற்றி சாவடிக்கணும் அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு அப்படி என்ன அந்த சாகுற அளவுக்கு மன விரக்தி? அவனுக்கு வியாதி இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி என்ன அவனுக்கு மன விரக்தி அப்படின்னாக்கா, கட்டுனா பொண்டாட்டி 4 நாள் காய்ச்சல்ல படுத்து கண்ணை மூணது தாங்க முடியலையா, அதனால இவனும் போய் சேர்ந்துட்டான் கூடவே. இப்படிதானே தண்ணி இல்லாம பட்டணத்துல 40 வருஷமா நிழலா கடந்த அவ செத்து போனதுக்கு அப்புறமும் நானும் ஒன்றும் அவ கூடயே சாகலையே, நான் வைராக்கியமா இல்லை இத்தனை காலம். இவனை ஒத்தாளா நின்று வளர்த்து வாழாக்கி குடும்பஸ்தனாக்கி அப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆறுமுகம். அப்ப அவர் வருஷம் ஆம வேகத்துல நவுந்துட்டு இருந்தது. இப்ப இவர் இந்த நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் ஒரு குரல் எல்லாத்தையும் அப்படியே கலைச்சி விட்டது. நகரு பெருசு, அப்படியே வைகுண்ட வாசல் திறந்த மாதிரி ஒரு வழியா கதவு திறந்துருச்சு. அப்படியே என்ன இங்கே நின்றுட்டு இருக்க, நீ என்னமோ எந்த கோட்டையா திறந்தாங்கிற நினப்புல இருக்கா. நட அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு வரிசையில. உள்ள போய் ஒரு அம்மா அப்பதான் குழந்தைய எடுத்துட்டு வெளில வராங்க. அந்த குழந்தைய அவங்க ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்காங்க. அதை பார்க்கும் போது இவரும் அவர் கையில வச்சிருக்க அந்த குழந்தைய ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. தனக்கப்புறம் இந்த ஒரு பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு இருக்காதே அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்குறாரு. குழந்தைய பரிசோதிச்ச டாக்டர் குழந்தைக்கு நெஞ்சில் சளி கட்டி இருக்கிறதாவும் பக்குவமா பார்த்துக்கிட்டா 2 நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு. ஊசி போட்ட வழியில அழுதுகிட்டே இருந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு, ஏன் பெரியவர் உங்க கை இப்படி நடுங்குது, வீட்டுல யாரும் இல்லையா அவங்கள பார்த்துக்க அப்படின்னு அங்க இருந்த நர்ஸு கேட்டான். அந்த நர்ஸுக்கு ஒரு புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்துட்டு,
எப்போதும் மருந்து வாங்க வர கடைக்கு வராரு. என்ன பெரியவரே, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? அப்படி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு மருந்து கடை பாபு கேட்குறா. அப்பா, உன்கிட்ட இன்னைக்கு மருந்து வாங்க மட்டும் வரல. நீ எப்போவுமே சொல்லிடுச்சிப்பில, அவங்கள நாளைக்கு வர சொல்லிடு, எனக்கும் பார்த்துதான் சரின்னு படுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஐயா அப்படின்னு பாபு வந்து இழுக்கிறான். ஆமாம்ப்பா, இந்த குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த குழந்தைய சும்மா விட்டுட்டு போயிடுறதா? இதுவும் குழந்தை தானே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் மனசு மாறிடுமோ என்னமோன்னு அவர் வீட்டுக்கு போகிறாரு. ராத்திரியெல்லாம் ஒரே தூக்கமே இல்லை. இந்த குழந்தை பத்திரமான இடத்துக்கு தான் போதா, எங்கே போகுது, எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு அவருக்கு ஒரே நினப்பாவே இருக்குது. காலையில் மரத்துக்கடை பாபு கூட வந்த ஆட்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஏக்கம், குழந்தை பாக்கியம் எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய முகத்துலேயே அந்த வேதனை எல்லாமே தெரிஞ்சுது. அப்போ குழந்தை பத்திரமான இடத்துக்கு தான் போய் சேருது அப்படின்னு பெரியவர் வந்து நினச்சிக்கிறாரு. அந்த குழந்தைய தத்தெடுத்துக்க போகிற அந்த பையன் வந்து கேட்குறான், நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோன்னு பெற்றவங்க யாராவது உறுதிமொழி எடுக்கிறாங்களா என்ன? நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது அப்படின்னு கேட்டுகிட்டே இதை கேட்குறான். இவர் வந்து அமைதியாக இருக்கார். இப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்கீங்க, இது மிகப்பெரிய உதவி. இதுக்கு நன்றி சொல்கிற விதமாக உங்களையும் நாங்கள் அழைச்சிட்டு போகிறோமே, இந்த குழந்தைய பிரிஞ்சு நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் உங்களையும் எங்கள் வீட்லேயே அழைச்சிட்டு வந்து வச்சுக்கிறோமே அப்படின்னு அவர் கேட்குறா. எங்கள் 3 பேருக்குமா ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டோன்னே ஆறுமுகத்துக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது, குழந்தைய தத்தெடுத்துக்கிறது மிகப்பெரிய விஷயம், அதில் தண்ணியும் சேர்த்து சரிகிறேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு அவர் நினச்சிட்டு பக்கத்தில் நின்ன பாபுவை பார்த்து, பாபு இப்போதைக்கு எனக்கு சாகு வராதுன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு பாபுகிட்ட சொல்கிறாரு. எல்லாரையும் பார்த்து கை கூப்பி நிற்கிறார் அந்த பெரியவர். இதோட ஆசிரியர் இந்த கதையை முடிக்கிறாங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதைகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.